சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு சில பதிவுகளை நாம் கொடுத்து கொண்டு வருகின்றோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நாம் தருகின்ற பதில் என்ன அப்படின்னா, பணம் பெருகி கொண்டிருக்க வேண்டும், நம்ம வீட்டில் எந்த இடத்தில் பணம் நிரந்தரமாக வைத்து எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டதுனால் இந்த பதில் உங்களுக்காக. உங்கள் வீட்டில் நீங்கள் தங்கும் உங்களுடைய இல்லத்தில் பணம் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்தோமானால், தென்மேற்கு மூலை அது படுக்கை அறையாக இருந்தாலும் அங்கு பீரோ வைக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் பணம் என்பது இருக்க வேண்டும். அப்படி பணம் இருக்க வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக பச்சை கற்பூரம், ஏலக்காய் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம். இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, தென்மேற்கு பகுதியில் நீங்கள் வடக்கு முகமாக அந்த பீரோ திறக்கும் வாயில் வடக்கு முகமாக இருக்கலாம், கிழக்கு முகமாக இருக்கலாம். ஆனால் தென்மேற்கு மூலை என்பது அதில் கனமான ஒரு பீரோவை நீங்கள் வைக்கும் பொழுது மிக மிக அற்புதமாக வேலை செய்யும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பணம் வச்சு எடுக்கிறது நிரந்தரமாக தங்கும் பணத்தை நீங்கள் அங்கே வைக்கலாம். இப்போ இடம் வாங்க போறீங்க, புதிதாக நகைகள் வாங்க போறீங்க, சேமித்து கொண்டே வரீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் அங்கே வைத்து எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்திற்கு பல மடங்கு பெருக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென்மேற்கு இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, பணம் உங்களுக்கு தினம் எடுத்து செலவழிக்கும் பணத்தை அடிக்கடி நாம் பீரோவை திறந்து நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்போ இன்னொரு மூளை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வடமேற்கு மூலையாக இருக்கலாம். அதாவது அந்த இடத்தில் இருக்கும் பணம், நிறைய பணம் இருக்கும், ஆனால் அது செலவழிந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு பொருள் நிரந்தரமாக தங்கி இருக்காது, அது ஓடுகின்ற நீராக, அதாவது செலவழிக்கின்ற நாம் அன்றாடம் செலவுகள் செய்வதற்காக பணம் வைப்போம் இல்லையா, அதை வடமேற்குல வச்சு, அதாவது ஒரு சின்ன பேசோ அல்லது வேற எந்த ஒரு இடத்துல வச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது ரொம்ப உங்களுக்கு இந்த 2 இடங்கள் முக்கியமான இடங்களாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் பெண்கள் சமையல் அறையில் அஞ்சரை பெட்டியில் பணம் வைக்கும் பழக்கம் இருக்கும். அது சரியானது தான். இது எல்லாமே அந்த காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்ற பழக்க வழக்கங்கள். இதை நம்ம மாற்றிக்கொள்ள முடியாது. இப்பொழுது சாஸ்திர வடிவங்களாக நிறைய புத்தகத்தில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகங்களாக வெளிவருகின்றன. நாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சமையல் கட்டில் இந்த பணத்தை நாம் அஞ்சரை பெட்டியில் வைக்கிறது சரியானது தானா அப்படின்னா சரியானதாக இருக்கும். ஆனால் அந்த அஞ்சரை பெட்டி என்பது தென்மேற்கு பகுதியில் இருக்க வேண்டும். அதாவது சமையல் அறையிலும் தென்மேற்கு பகுதி என்று ஒன்று இருக்கும். அந்த தென்மேற்கு பகுதியில் இந்த அஞ்சரை பெட்டி இருந்து அந்த இடத்தில் இந்த பணத்தை வைத்து எடுத்தீர்கள் என்றால் பணம் பெருகிக் கொண்டே இருக்கும். அதில் வைத்து எடுக்கலாம். இது நன்றாக இருக்கும். ஆனால் அந்த அஞ்சரை பெட்டியில் நாம் காரகத்துவங்கள், அதாவது மிளகு காரமாக இருக்கும், சில பேர் காய்ந்த மிளகாய் இப்படி கூட வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த காரகம் இல்லாமல் நாம் ஒரு டப்பாவில் ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் கொஞ்சமாக பச்சரிசியில் இந்த பணம் நம்ம எடுக்கிற அன்றாடம் எடுத்து செலவழிக்கும் பணம், அல்லது அந்த நம்ம கண்ணுக்கு எதிர கொஞ்சம் மறைவான இடத்துல அது யாராவது குழந்தைங்க எடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சா அதை கொஞ்சம் பார்த்து வச்சு தென்மேற்கு பகுதியில் நம்ம வச்சு எடுத்தாலும் ரொம்பவே நல்லதாக இருக்கும். இந்த அஞ்சரை பெட்டி அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தென்மேற்கு பகுதிகளில் வைக்கிறது ரொம்பவே நன்றாக இருக்கும். அதாவது தான் நிறைய நம்ம சமையல் அறைக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம சேமித்து வச்சுருப்போம் இல்லையா, ஸ்டோர் ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம அங்கே வைப்போம். அது தென்மேற்கு பகுதியாக இருந்தால் நன்றாக இருக்கும். அந்த இடத்திலும் பணம் வைத்து எடுக்கலாம். ஆக உங்களுக்கு இப்போ கூறிய பகுதிகள் தென்மேற்கு பகுதி, வடமேற்கு பகுதி, கிச்சனில் நீங்கள் வைக்கும் இடம் தென்மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு நல்ல ஒரு தகவலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.